அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் வேர்ல்டு கப் 2024 இந்தியா வெர்சஸ் கனடா ப்ளே பண்ணக்கூடிய டுடே 8 பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மேட்சஸை நம்ம எப்போவுமே செலக்ட் பண்ணி மோர் டீம்ஸ் ப்ளே பண்ணலாம். ஸோ அதை டார்கெட் பண்ணி இன்றைக்கி சூப்பராக ப்ளே பண்ண போகிறோம். நம்ம ப்ரெடிக்ஷனை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்றவாறு உங்கள் பிளேயர் சேஞ்சஸ்ஸு எப்படி பண்ணலாம், கேப்டன் விசி யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் ரெஸ்கியில், ஸோ அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்குமா இருக்காதா, இப்படி டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே நண்பர்களே, ஒரு பிக் டீமு ஒரு ஸ்மால் டீமு ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச்சை வந்து ஒன் சைடாக அமைவதற்கான நிறையா சான்சஸ் இருந்தாலும் கனடாவை பொறுத்தவரை பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்காங்க. ஓரளவு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. பட் வின் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வின் பண்ண முடியாது. இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். ஸோ அதனால் இந்த ஒரு மேட்சை நம்ம ஒன் சைடாக கேமாக போடாமல் ஒரு ஆவரேஜான அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அதுக்கான காரணம் பிச் ரிப்போர்ட். நம்ம பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்பில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பிச் ரிப்போர்ட்டை பார்த்தோம். ரிப்போர்ட்டை பொறுத்தவரை இந்த மேட்ச் எங்கே ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸில் ஃப்ளோரிடாவில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஃப்ளோரிடாவில் இந்த பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 11 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச் தான் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. அது லோ ஸ்கோரிங் கேமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 167 அப்படின்னு பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு தெரியுது ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக். ஸோ ஏன்னா இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா நியரஸ்ட் 200 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 200 தாண்டி கூட போகலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே லோயஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் தான் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 245க்கு 6. லீஸ்ட்டு ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இண்டீஸில் வந்து 81 ரனுக்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150 கீழே 3 முறையும், 150 to 169க்குள்ள 3 முறையும், 170 to 189க்குள்ள 6 முறையும், 190 கிராஸ் பண்ணி 3 முறையும் போயிருக்கு. பாருங்கள், இப்போ மேக்ஸிமம் மேட்சஸ் ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்கு. 9 மேட்ச்சு ஹை ஸ்கோரிங் கேமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் சேராக ஹை ஸ்கோரிங் கேமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் கனடா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த ஸ்கோர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 150 to 169 அல்லது 170க்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அது மாதிரி டொமஸ்டிக் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ப்ரிஃபரன்ஸாக தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 163 இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு டீசென்ட் பேட்டிங்காக கன்சிடர் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் வென்யூவில் எந்தெந்த பிளேஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இந்தியன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். ப்ரீவியஸாக ஒரு ப்ளே பண்ண ஒரு 8 மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டு. ஸோ 2022 இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 3 மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2 மேட்ச்சில் வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணாங்க. T20யில் வெஸ்ட் இண்டீஸ் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பாருங்கள், சேசிங்கில் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச் சேசிங்கில் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேசிங்கில் வெஸ்ட் இண்டீஸ் கம்ப்ளீட் அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ் டாமினன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் பொதுவாக ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சில நேரங்களில் கொஞ்சம் டவுன் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த ஃப்ளோரிடா பிச்சை பொறுத்தளவில் ஃபேஸர் பிச்சா, ஸ்பின்னர் பிச்சா, பேட்டிங் பிச்சா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆவரேஜான பிச்சு அப்படி நீட்ரல்னு தான் சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னா டீசெண்டாக ஸ்கோர் வந்திருக்கு, விக்கெட்டும் பவுலர்ஸில் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்ப்போம். அதுமாதிரி ஸ்பின்னர் அண்டு ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட்டிங் இருந்திருக்கு. அதே சமயத்தில் மோர் அட்வான்டேஜஸ் டு ஃபாஸ்ட் பவுலர் அதிகமாக விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் பேட்டர்லாம் டீசெண்டாக இருந்திருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிளேயிங் 11 பார்த்துலாம். ஸோ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது கனடா சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன், இங்கே தாலிவால் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. பர்காட் சிங், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிர்டான், மூவா, ஸோ அதுக்கடுத்து ஆர் சிங், ஷஃபார், கே சனா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைலிகர், சித்திக்கு, கார்டன். ஸோ இதான் உங்களுடைய பிளேயிங் 11 இருக்குது. ஸோ இந்தியன் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிளேயிங் 11 பெரிய சேஞ்சஸ் இல்லை. ரோஹித் சர்மா, விராட் கோலி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3ல் ரிஷப் பண்ட், நம்பர் 4ல் சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்சர் பட்டேல், அசீப் சிங், பும்ரா, சிராஜ். ஸோ ஓகே, இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் 2 டீம்ஸ்லேயே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ கனடாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜான்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் ஆனால் பெரிய டீம்ஸ்க்கு எதிராக ஆடலை, 126 ரன்லாம் ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஓரளவு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி தாலிவால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்காட் சிங் அந்தளவுக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரீசெண்டாக அந்த நல்ல ஃபார்மில் இல்லை.
கிர்டான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசென்ட் பேட்டிங், அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 25, 30 அந்த மாதிரி அடிக்கூடிய பிளேயர். கம்பல்சரி பிக்காக கூட வச்சுக்கலாம். ஒரு ஆவரேஜான பிக்கில் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறதுனால மிடில் வரதுனால ஓரளவு ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடுறாரு. ஸோ மேக்ஸிமம் டீமில் வந்துருவாங்க, வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்ச்சு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஸோ ஆர்சிங் லோயர் ஆர்டர் பேட்டிங், சப்போஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஒரு பெட்டராக நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஒரு சில டீம்ஸில். சஃபாரை பொறுத்தவரை சூப்பர்பான ஒரு லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர். ஸ்வேரா விக்கெட் டேக்கிங், அதாவது ஸ்பின்னுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னா ஸ்வேரா இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் நிறையா மேட்சஸ் பார்த்துருக்கோம், நம்ம T10 மேட்சும் பார்த்துருக்கோம், T20யும் பார்த்துருக்கோம். ஸோ நிறையா வந்து ஸ்பின்னருக்கு ஸ்வேரா ஆஃபர் இருக்கும். ஸோ அதுக்கு சனா பொறுத்தவரை ஒரு லெஃப்ட் ஆம் பேசரு. பொதுவாக இந்தியன் பேட்டர்ஸ் டாப் ஓப்பனர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஆம் பேசருக்கு வீக்காக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ரோஹித் சர்மா கூட விக்கெட்டை விடலாம். ஆனால் சின்ன டீம்ஸ்க்கார ரோஹித் சர்மா பெரிய இன்னிங்ஸ்லாம் ஆடி இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். ஹெய்லிகர் ஸோ ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் அந்தளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, பவுலிங்கில் சூப்பராக பண்ணிகிட்ருக்கார். சித்திக்கு ஓரளவு டீசென்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு. கார்டன் செகண்ட் ப்ளே பண்ண செகண்ட் மேட்ச்சில் சூப்பர்பான ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். ஸோ ஓரளவு கார்டனை பொறுத்தவரை அவரும் வெஸ்ட் இண்டீஸ் தான். ஸோ கனடாவுக்காக ஆடுறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு டீசென்ட் பவுலராக இருப்பார் ஸ்வேரா. இந்த பர்டிகுலர் வெனியூ வந்து அவருக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு டீசெண்டாக பார்க்கலாம். ஸோ அதே சமயத்தில் இந்தியன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சஃபர், சனா, ஹெலிகர், சித்திக்கு, கார்டன், இந்த 5 பவுலர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்காட் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இன்றைக்கி நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்தியன் பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பர்காட் சிங்கை வந்து ஒரு அட்லீஸ்ட்டு என்ன பேட்டிங்கில் ஒரு 10 ரன் அடித்தாலும் பவுலர்ஸில் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துட்டால் ஒரு பெஸ்ட்டு நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்குது, பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சப்போஸ் இந்த பவுலர்ஸில் வந்து யாராவது அடி வாங்கும் பொழுது ஸோ அவருக்கான ஒரு சில ஓவர்ஸ் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓரளவு டீசெண்டாக சித்திக்கு ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்காரு. ஹெலிகர் அது மாதிரி சனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் ஒரு பெரிய விக்கெட் டேக்கிங் இல்லை, ஆனால் ப்ரீவியஸ் அவருடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பவுலிங்காக இருந்தால் ஸ்வேரா, கார்டன், சனா, ஹெலிகர் இந்த மாதிரி பவுலர்ஸில் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி இந்த 4 பவுலர்ஸில் ட்ரை பண்ணணும். நீங்கள் சஃபார் கூட கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம், ஏன்னா ஓரளவு டீசென்ட் பேட்டிங் இருக்குது. ஸ்வேரா வந்து கனடா செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா நீங்கள் சஃபார் மாதிரி பவுலரை பிக் பண்ணிக்கணும். அது பெட்டரான சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. அதே சமயம் இந்தியன் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸில் பொறுத்தளவில் சிராஜ், பும்ரா, ஹர்ஷீப் சிங்கு, இந்த 3 பவுலருமே 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. ஸோ சில ஹர்திக் பாண்டியாவும் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய 4 ஓவரை ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல் பவுல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் இப்போ ரவீந்திர ஜடேஜா தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் இல்லாமல் இருக்கார். இந்த ஒரு மேட்ச் விக்கெட் டேக்கராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா அக்ஷர் பட்டேலுடைய டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் இந்த பர்டிகுலர் வெனியூவில் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக. கேப்டன் கூட ரிஸ்க் எடுக்கணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனே பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் வெனியூவில். ரோஹித் சர்மா பொறுத்தவரை ஒரு சின்ன டீம் அப்படின்னால வச்சு செய்வார் எப்போவுமே. ஸோ அதே சமயத்தில் விராட் கோலி வெஸ்ட் இண்டீஸில் இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு 3 மேட்சஸில் அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. விராட் கோலி நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். பட் ரீசெண்டாக கொஞ்சம் அவுட் ஆகிருக்காரு, ப்ளே பண்ணலை, சரியாக ப்ளே பண்ணல. ஸோ அது ஒரு திரும்ப கம்பேக் கொடுப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு கேப்டன் விசி அளவு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் வெனியூவில் சூரியகுமார் யாதவ் ஒரு 60 + 2 டைம்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு 61, ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 76 ரன்னு. ஸோ அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தாலே தெரியும், பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சூரியகுமார் யாதவ் நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி பிக்காக கூட இன்றைக்கி வச்சுக்கலாம். அது மாதிரி ரிஷப் பண்டுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த டாப் 4 பேட்ஸ்மேனுடைய பெர்ஃபார்மன்ஸு இந்த பர்டிகுலர் யூனிட்டிக்கு எதிராக கனடாவுக்கு எதிராக சூப்பராக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இங்கே டாப் ஆர்டரில் யாராவது ஒரு விக்கெட் 2 விக்கெட் டீமில் வராமல் போவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா எனி ஒன்று ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குது. பவுலர்ஸை பொறுத்தவரை ஹர்திக் பாண்டியா மோஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கிறதுனால சரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கேச்சிங் பொசிஷனில் நிறையா நிற்பார். ஸோ அந்த அடிப்படையில் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே. அதே சமயத்தில் லாஸ்ட் மேட்ச்சு ஹர்ஷீப் சிங்கு சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, 3 விக்கெட் ஹாலு, 4 விக்கெட் ஹாலு. ஸோ இந்த ஒரு மேட்ச் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் லெஸ்ஸாக இருந்தார். ஸோ இந்த ஒரு மேட்ச்சு கேப்டனாக வர்றது கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நிறையா நண்பர்கள் ஹர்ஷீப் சிங் அண்ட் பும்ராவை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. ஸோ ஓகே நண்பர்களே. அதே சமயத்தில் சிராஜை வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணல, லிஸ்ட் பிக்கில் தான் இருக்கார், ஒரு மீடியமான பிக்கில் இருக்கார். நம்ம இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாஸ் பண்ணி சப்போர்ட்டிங்கான ஒரு பிச்சு தான். ஸோ ஓகே, அது பார்ப்போம். இப்போ ஹை பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது
இந்த 8 பிளேயரை ஹை பிக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 70% மேலே சூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஹேலிகர், பும்ரா, அசீப் சிங் இந்த 8 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவில் 6 அல்லது 7 ரொம்ப ரேராக 7 பிளேயர்ஸ் டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை கேஸ் பண்ணி கரெக்டாக யாராவது நம்ம ஒரு வேளை ட்ரா பண்ணும்போது இப்போ சப்போஸ் தொடர்ந்து ரோஹித் சர்மா டீசெண்டாக விராட் கோலி அவுட் ஆகும்போது ஆடிட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு மேட்ச் ரோஹித் சர்மாவை அவுட் பண்ணிவிட்டு விராட் கோலி மட்டும் நம்ம பிக் பண்ணி பார்க்கலாம், ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுனா. ஸோ அதே சமயத்தில் நீங்கள் ஹெலிகர் அவங்க சைடு வந்து பார்க்கும்பொழுது ஹெலிகரை கூட ட்ராப் பண்ணிவிட்டு அதர் பிளேயர்ஸை ட்ரை பண்ணி போகலாம், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பர்டிகுலர் வெனியூவில் 2 பேருடைய இப்போ அசீப் சிங்குடைய ரெக்கார்டு கிரியேட் ஆகிருக்கு, அதனால் கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். பும்ரா லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு, இந்த ஒரு மேட்ச் விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 பேர் ஆல்ரவுண்டரில் எனி ஒன்றை ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரிஸ்க்கு தான். சப்போஸ் ட்ரா பண்ணணும்னா ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த 3 பிளேயரில் ஒருத்தரை ட்ரா பண்ணலாம். அது பாருங்கள், அது யார் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, கரெக்டாக கேஸ் பண்ண முடியல. விராட் கோலி லாஸ்ட்டு 3 மேட்சஸும் அவுட் ஆகிருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் நிறையா மேட்சஸ் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விராட் கோலி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் சுயராக கேப்டனே கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் ஒரு வீசி கொடுத்து பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சரி, ஓகே. மீடியம் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் வெனியூவில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால் கம்பல்சரி பிக்காக வச்சுக்கோங்க. ரிஸ்கியாக கேப்டனோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் சுயராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங்னா ஒரு வீசியை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டான். ஸோ ஹிட்டானை பொறுத்தவரை கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடியவர். அவருடைய பேட்டிங் நிறையா பார்த்துருக்கோம். ஒரு அவரேஜாக ஒரு 25+ ரன்னு ஈஸியாக அடிச்சிடுவார். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சான்சன் ஒரு நிதானமாக ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்கில் ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி அவருடைய பேட்டிங் கிரேட்டாக இருந்திருக்கு. 2 பேருடைய பேட்டிங் பவர்ஃபுல்லாக இருக்கும், ஹிட்டான் அண்ட் ஜான்சன். ஸோ ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னால கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது கனடா ஃபஸ்ட் பேட்டிங்காக இருக்கிற பட்சத்தில் பேட்டர்ஸை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். லாஸ்ட்டு 3 மேட்சஸ் ஓரளவு டீசென்ட் அது டீமில் வந்திருக்காரு. இந்த ஒரு மேட்ச் வராமல் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் ரொட்டேஷன் பேசிஸில் இந்த 3 பிளேயரில் சுயராக 1 ஆர் 2 பிளேயர்ஸ் வந்து டீமில் வரதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறோம் அப்படின்னா சிராஜை நம்ம ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லீஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாலிவால் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறவர். அது மாதிரி சிங் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இங்கே வந்து டாப்பில் வந்து விக்கெட் லூஸ் ஆகும், அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது சிங்கை ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி பர்ஹாட் சிங் சப்போஸ் ஃபஸ்ட் பால் பண்ணால் ஆஃப் ரைட் பவுலர் அப்படின்ற அடிப்படையில் ஒரு விக்கெட் எடுக்கலாம், அந்த மாதிரி கேஸ் பண்ணுங்கள். சபாலை பொறுத்தளவு ஒரு டீசென்ட் விக்கெட் டேக்கராக நிறையா மேட்சஸ் 5 விக்கெட்கள்லாம் நிறையா மேட்சஸில் எடுத்திருக்காரு. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதனால் நல்லா ஒரு விக்கெட் டேக்கர், பேட்டிங் டீசெண்டாக பண்ணக்கூடியவர். ஸோ டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. கம்பல்சரி பிக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவோ சிவம் துபே எனி ஒன்று ட்ரை பண்ணி போகிறது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் இவங்க 2 பேரில் ஒருத்தரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். கேஎஸ் அண்ணா அந்த செட்டிக்கு ஓரளவு டீசென்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. கேஎஸ் அண்ணா பொறுத்தவரை லெஃப்ட் ஆர்ம் பேசரு. பொதுவாக இந்தியன் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ரோஹித் சர்மா நிறையா டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்கிட்ட விக்கெட்டை விட்டுருக்காரு. ஆனால் சின்ன டீம்ஸ்க்கு வேறு லெவலில் செஞ்சுருக்காரு. ஸோ அதையும் இப்போ மைண்டில் வச்சுக்கணும். ரோஹித் சர்மாவை ஒரு கேப்டன் லெவலுக்கு செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ட்ரை பண்ணி போகலாம். ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரோஹித் சர்மா, விராட் கோலி மேக்ஸிமம் அதாவது எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்கிறது. ஹர்திக் பாண்டியா அதிகபட்சம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா, அசீப் சிங் 16% சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 23% சூஸ் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி ஒரு 11% வரை, ரோஹித் சர்மா ஒரு 9% வரை, இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்னா நான் சுயராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியை நான் சொல்லுவேன். இன்றைக்கி கேப்டனை பொறுத்தவரை சுயராக நீங்கள் விராட் கோலியை ட்ரை பண்ணலாம். அந்தளவு பிக்கிங் வைஸாகவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கார், ஒரு 70% தான் இருக்கார். ஸோ அவருடைய பிக்கிங் அந்த டைமில் கொஞ்சம் கூட்டுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா வந்து விசிஏ கேப்டன் ட்ரை பண்ணி போகலாம். ஒரே ஒரு டீம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா அண்டு ரோஹித் சர்மா காம்பினேஷன் கொடுத்து செட் பண்ணி பாருங்கள், நல்லா ஒரு சாய்ஸாக இருக்கும். விராட் கோலி அண்டு ஹர்திக் பாண்டியா ஒரு சில டீம்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது அசீப் சிங்கை வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. நீங்கள் வந்து கேப்டனாகவே கொடுக்கலாம், சுயராக கொடுக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங் நோ ப்ராப்ளம் கொடுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து ரெஸ்கி கேப்டன் விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் சுயராக வந்து நான் சொல்லுவேன், இங்கேருந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் கேப்டன் கொடுத்து விசி வந்து சிராஜ் ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெனியூவில் அக்ஷர் பட்டேலுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட் அண்ட் கன்சிஸ்டன்ட் பேட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். ஹெலிகர் மட்டும் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கிடையாது, சபாரும் ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர் தான். அந்த மைண்டில் வச்சு ஸ்பின்னருக்கு எதிராக நிறையா விக்கெட்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேனும் ஒரு சில நேரங்களில் விடக்கூடியவங்க தான். ஸோ அந்த அடிப்படையில் சஃபாரை சுயராக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே,
ஸோ இவங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கி கேப்டன் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஹிட்டானுடைய ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவருடைய ஹார்ட் ஹிட்டிங் நிறையா பார்த்துருக்கோம். கிரேட் இன்னிங்ஸ்லாம் ஆடியிருக்கார். பழைய மேட்சஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம். அசால்ட் அடிப்பார் 70+ 80+ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த எபிலிட்டி உண்டு அவருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இது ஒரு மாடல் டீமாக யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு எஸ்எல் டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்எல் சப்போஸ் நீங்கள் வந்து கீழே பவுலர்ஸுக்கு போகிறதுனால போய்க்கலாம். இது ஒரு சேஃப் டீமாக நான் உங்களுக்கு எஸ்எல் டீமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஜிஎல் டீமாக மாற்றிக்கலாம். நம்ம சொன்ன ஐடியா படி. இந்த பர்டிகுலர் வெனியூவில் ஹர்ஷீப் சிங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இங்கே ஜெய்ஸ்வாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்துச்சு. ஆனால் ஜெய்ஸ்வால் ஒரு வேளை ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிட்ச் அப்படிங்கிறதுனால ஒரு வேளை பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா? ஏன்னா பிளேயிங் லெவலில் வந்து சப்போஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது? அதான் ஒரு சின்ன கெஸ்ஸிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். சிவம் துபையை ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அண்டு ஜெய்ஸ்வாலை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்பர் 3க்கு விராட் கோலி வந்துடுவார். அப்போ நம்பர் 4க்கு சூரியகுமார் வந்துடுவார். நம்பர் 5க்கு ரிஷப் பண்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் பிச்சில் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் கொடுத்துருக்காரு. டெஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தோம். அசால்ட்டாக அடித்தார் 2 செஞ்சுரி ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே. ஸோ அது மாதிரி இங்கேயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். லாஸ்ட் 2022 ப்ளே பண்ண மேட்ச் 51 பாலுக்கு 84 ரன் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அது மாதிரி ஸ்பின்னர்ஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பொதுவாக பற்றி வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷீப் சிங் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்த்துங்க. ரோமரியா ஷெப்பர்டு ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் வந்து எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க அதை மட்டும் பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் பாருங்கள் 61. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஹர்ஷீப் சிங் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் 3 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 3. இங்கே வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ச். 3 பேருமே பாருங்கள் ஸ்பின்னர் தான். ரவி கிருஷ்ணா 4 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டு, அக்சர் பட்டேல் 3, டோட்டல் 10 விக்கெட்டும் காலி. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் இந்தியன் டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் வெனியூ ஃப்ளோரிடாவில் நடந்தது தான். கம்ப்ளீட்டாக ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடந்திருக்கு. ஸோ அதான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ், விராட் கோலி ரோஹித் சர்மா டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா. ஹர்ஷீப் சிங் அகைன் 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் எப்படி பார்க்கும்போது பாருங்கள். சூரியகுமார் யாதவ் 76, 44 பாலுக்கு 76 ரன்னு. பவுலிங்கில் ஓரளவு டீசென்ட். ஹர்ஷீப் சிங் தொடர்ந்து விக்கெட் எடுக்கிறார். மினிமம் ஒரு விக்கெட்டுங்கிறது கேரண்டீடாக இருந்திருக்கு. சுயரான ஹர்ஷீப் சிங்கை நம்ம மிஸ் பண்ணாமல் பிக் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுங்க. ரிஷப் பண்ட் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ணாமல் யாரை பிக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பாருங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிஷப் பண்ட் விராட் கோலி தான் நம்ம பற்றி கொஞ்சம் இவங்க 2 பேரில் எனி ஒன்று பிக் பண்ணுறது எனக்கு நல்ல சாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில டீம்ஸில் 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூரியகுமார் யாதவ் 2 பேருக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸு. அது மாதிரி அக்சர் பட்டேல் கிரேட்டாக இருந்திருக்கு. ஹர்ஷீப் சிங் இந்த 4 பிளேயரையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு பிளேயர் நான் சொல்லணும் அப்படின்னா 5 பிளேயர் ஷஃபரை நீங்கள் வந்து கம்பல்சரி பிக்காக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 பிளேயரை கன்சிஸ்டண்டாக வச்சுட்டு மற்ற பிளேயர்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பிக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஜிஎல் டீம் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஓகே நண்பர், உங்களுக்கு ஜிஎல் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். பார்த்துன்னு நம்ம ஹையஸ்ட்டாக நிறைய மேட்சஸ் வின் பண்ணியிருக்கோம். நம்ம ஹையஸ்ட்டாக இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 5 lakh மேலே வர வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.